வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஜியோ, வோடஃபோன், ஏர்டெல் அவங்களுடைய ரீசார்ஜ் பிளானை உயர்த்திட்டாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதுவே எல்லாருக்குமே ஒரே கடுப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஆப் வச்சுட்டாங்க. அது என்ன ஆப் பார்த்திங்கன்னு சொன்னால், இப்போ சிம் கார்டு யூஸ் பண்ணுற பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஜூலை 1 முதல் ஒரு புதிய நடைமுறை அமலுக்கு வருகிறது. அது என்ன நடைமுறைன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனல் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜூலை 1 முதல் ட்ராய் பார்த்திங்கன்னா ஒரு புதிய ரூல்ஸை கொண்டு வந்துடுறாங்க. அந்த ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு சிம், அதாவது பார்த்திங்கன்னா ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன், பிஎஸ்என்எல் எந்த ஒரு புது சிம்மு வாங்கி அது ஒரு வாரத்துக்குள்ளே, அதாவது பார்த்திங்கன்னா 7 நாளைக்குள்ளே டேமேஜ் ஆனாலோ தொலைஞ்சு போனாலோ உங்களால் இனி புது சிம்மு வாங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. 7 நாளைக்கு அப்புறம் தான் உங்களோட புது சிம் வாங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 7 நாளைக்குள்ளே ஏன் வாங்க முடியும்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னு சொன்னால், நிறைய பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பண மோசடி நடைபெறுவதால், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் சிம்மு நிறைய பேர் இந்த முறையை பயன்படுத்தி வாங்குறதுனால தான் இந்த ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கிறதாட்டு நம்முடைய ட்ராய் சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஜூலை 1 முதல் அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த ரூல்ஸ் பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் இனி இன்னொரு ரூல்ஸ் கொண்டு வந்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் ஜிபே, ஃபோன்பே, கூகுள் பே எது யூஸ் பண்ணி தேர்ட் பார்ட்டி ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ஒருத்தருக்கு அமௌண்ட் அனுப்புனா, இதுக்கு முன்னாலே எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் அமௌண்ட்டை டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய அந்த ஜிபே அந்த பின் நம்பரை நீங்கள் டைப் பண்ணாலே அவங்களுக்கு அமௌண்ட் சென்ட் ஆயிரும். இனி அப்படி அமௌண்ட் சென்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 1 முதல் தான் இதற்கான ரூல்ஸ் கொண்டு வந்துருக்காங்க. இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் யாராவதுக்கு ஜிபே, ஃபோன்பே, கூகுள் பே மூலம் யாருக்காவது பணம் அனுப்பணும்னு சொன்னால் அவங்களுடைய அந்த மணியை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த பின் கோடை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின் டைப் பண்ண பிறகு உங்களுடைய பேங்கில் இருந்து ஒரு எஸ்எம்எஸ் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கோடு வரும். அந்த கோடு நம்பரை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு அமௌண்ட் சென்ட் ஆகும். இல்லைன்னு சொன்னால் சென்ட் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் இப்போ வந்திருக்க புதிய ரூல்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.